ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தைகளின்படி 3 சிந்தனைகளை உங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். 1, ஆசை கண்ணை மறைக்கும். முதல் சிந்தனை என்ன? ஆசைகள் நம்முடைய கண்களை மறைக்கும். அதற்கு சிறந்த உதாரணம்தான் சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள். சிறந்த உதாரணம்தான் அந்த நற்செய்தி வாசகத்தில் இடம்பெற்ற குத்தகைக்காரர்களுடைய மனநிலை. இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு தீங்கு நினைக்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள், பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவனை கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவருடைய பெயரை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள். இறுதியில் அவரை கொலை செய்து அழிக்க திட்டம் தீட்டுகிறார்கள். நம்முடன் வாழுகிற சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் நண்பர்களும் உடன் பணியாளர்களும் முதலாளிகளும் தொழிலாளிகளும் இதே மனநிலையில் இருக்கலாம். ஆசைகள் அவர்களுக்குள் ஊட்டப்படுகிற போது, ஆசைகள் அவர்களுக்குள் எழுகின்ற போது அவர்களுடைய கண்ணானது மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தீமை செய்வார்கள். இங்கு யோசேப்பினுடைய சகோதரர்களுடைய கண்கள் ஆசைகளினால் மறைக்கப்படுகிறது. அதனால் யோசேப்புவை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இஸ்மாயிலருக்கு அவரை விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அதுபோலவே நற்செய்தியிலும் குத்தகைக்கு விட்டவர்கள் அந்த குத்தகையை எடுத்துக்கிட்டு பணியாளர்களை அடிக்கவும் அவர்களை துன்புறுத்தவும் கொலை செய்யவும் செய்தார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆசைகள் கண்ணை மறைக்கும். 2வது, கட்டுவோர் புறக்கணித்த கள். கட்டுவோர் புறக்கணித்த கள். யார் கட்டுவோர் புறக்கணித்த கள்? முதல் வாசகத்தில் யோசேப்பு, நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதல் வாசகத்தில் புறக்கணிக்கப்பட்ட கல்லாக யோசேப்பு இருக்கிறார். சகோதரர்கள் அவரை எள்ளி நகையாடுகிறார்கள். அவருடைய சகோதரர்களால் அவர் வெறுக்கப்படுகிறார். அவருடைய சகோதரர்களால் அவர் ஒதுக்கப்படுகிறார், தூக்கி வீசப்படுகிறார், காசுக்கு விற்கப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகிறார். நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிந்தை, அவமானம், சாட்டையடி, முள்முடி, சிலுவை, கொலை தண்டனை இவற்றினால் ஆண்டவர் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். கட்டுவோரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திற்கு மீட்பினை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு திருவுளம் கொண்டார். ஆனால் இந்த இடத்தில் தன்னுடைய சொந்த மக்களாலேயே அவர் புறக்கணிக்கப்படுவதை, நிராகரிக்கப்படுவதை பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரர்களால் எப்படி யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டாரோ, இயேசு தன்னுடைய சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டு சிலுவை சாய்வுக்கு கையளிக்கப்படுகிறார். கட்டுவோரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். 3வது, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. எகிப்து நாட்டினுடைய ஆளுநராக யார் புறக்கணிக்கப்பட்டாரோ, நிராகரிக்கப்பட்டாரோ, ஒதுக்கப்பட்டாரோ, வெறுக்கப்பட்டாரோ, காசுக்கு விற்கப்பட்டாரோ அவர்தான் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டார். எகிப்தினுடைய ஆளுநராக உயரக்கூடிய ஒரு உயர் பதவி, ஒரு மேன்மையான பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவருடைய சகோதரர் எல்லாம் அவருடைய காலடியில் விழுந்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். புறக்கணிக்கப்பட்ட கள் ஆண்டவரால்
அதிசயம் மிக்கதாய், ஆசீர்வாதம் மிக்கதாய், கண்களுக்கு வியப்பூட்டுவதாய் உயர்த்தப்பட்டது யோசேப்புவினுடைய வாழ்க்கை. அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல். ஆனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த கல்தான் விலையேற பெற்ற கல்லாக மாறியது. தன்னுடைய இரத்தத்தினால் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் மீட்பினை பெற்று தந்தார். புறக்கணிக்கப்பட்ட கல் என்கிற இயேசுவினால் தான் இந்த உலகத்திற்கு மீட்பு வந்தது. ஆண்டவர் நம் பக்கம் இருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர்கள் நம்மை என்ன செய்துவிட முடியும்? ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை, கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இந்த உலகம் நம்ம எதிர்த்து நிற்கிறதா? நம்முடைய முதலாளி நம்ம எதிர்த்து நிற்கிறாரா? நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நமக்கு எதிராக போய்விட்டார்களா? நம்முடைய நண்பர்கள் நம்முடைய துரோகிகளாக மாறிவிட்டார்களா? கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? யோசேப்புவை ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சி பொருந்தியவராக மாறினார். நம்மையும் கூட மாற்றக்கூடியவர் ஆண்டவர் தான். ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. அந்த அளவிற்கு கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை சரணாகதியாக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு எதிராக இருக்கிற தடைகள் உடையும், நமக்கு எதிராக இருக்கிற கட்டுகள் அவிழும், நமக்கு எதிராக இருக்கிற சாபங்கள் மறையும், நமக்கு எதிராக இருக்கின்ற செய்வினைகள் அழித்து ஒழிக்கப்படும். இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளில் அடியெடுத்து வைப்போம். இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற, இயேசுவினுடைய சிலுவை பாதையில் பங்கெடுத்து அவருடைய பாடுகளை, மரணத்தை தியானிக்கின்ற, இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாய் நம் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.